நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீவித்யா கந்தசாமி மற்றும் நான் மோகன்ராஜ். தற்பொழுது வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் நடைபெற்று வந்த மீனவர்கள் போராட்டம் 7 நாட்களுக்கு பிறகு தற்காலிக வாபஸ். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரை 20ஆம் தேதி சந்தித்து பேசவும் மீனவர் அமைப்பினர் முடிவு. மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் போராட்டக் குழு அறிவிப்பு. இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் பிரிட்ஜோ பலியானதை கண்டித்து தொடர் போராட்டம். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட தங்கச்சிமடம் மீனவர் பிரிட்ஜோ உடலுக்கு பல்வேறு தரப்பினர் அஞ்சலி. ராமேஸ்வரம் மருத்துவமனையிலிருந்து பிரிட்ஜோவின் உடல் தங்கச்சி மடத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. கல்லறை தோட்டத்தில் நடந்த திருப்பள்ளியில் ஆயிரக்கணக்கானோர் கண்ணீர் அஞ்சலி. சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு மீனவர் பிரிட்ஜோ உடல் அடக்கம். சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். இலங்கையை கண்டித்து நடந்த போராட்டத்தில் சீமான் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கைது. தமிழக மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசிற்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க சீமான் வேண்டுகோள். மீனவ போராட்டத்தை கைவிட வலியுறுத்தும் மத்திய அரசு பிரச்சனையை தீர்க்க என்ன நடவடிக்கை எடுத்தது எனவும் சீமான் கேள்வி. மீனவர்கள் பிரச்சனை குறித்து பேச திமுக காங்கிரசுக்கு அருகதை இல்லை என பொன் ராதாகிருஷ்ணன் ஆவேசம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோவிலில் பொன் ராதாகிருஷ்ணன் சிறப்பு வழிபாடு. தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் உறுதி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டுகோள். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க இலங்கை மீதும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்படும் என பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தகவல். மீனவர் பிரிட்ஜோ சென்ற படகு யாருடையது என்பதை விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மீனவர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க மத்திய அரசு கடும் நடவடிக்கைகள் எடுக்கும் எனவும் ஹெச் ராஜா உறுதி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஓரிரு நாளில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் பேட்டி. ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தம். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் தொடர் போராட்டம். ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பு. 350க்கும் மேற்பட்ட விசை படகுகள் 2000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம். நல்லவாடு மீனவ கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி தொடர் போராட்டம். துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராகவும் மீனவர்கள் முழக்கம். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி சாலை மறியல். மீனவர்களின் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மீனவர்கள் முழக்கம். ரேஷன் பொருட்கள் சரிவர வழங்கப்படாததை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் ஊராட்சி நிர்வாகம் முதல் தலைமைச் செயலகம் வரை செயல்படவில்லை என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரை யாரும் செயலாற்றவில்லை எனவும் மு.க. ஸ்டாலின் வேதனை. ரேஷன் கடைகள் முன்பு திமுகவினர் உட்பட பொதுமக்களும் போராட்டம் நடத்துவதாக வேதனை. ரேஷனில் சரிவர பொருட்கள் வழங்கப்படாததை கண்டித்து திமுகவினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். சென்னை ராயப்பேட்டையில் போராட்டம் நடத்திய திமுக மாநிலங்களவை எம்பி கனிமொழி கைது. நியாய விலைக் கடைகளின் இருப்பு பற்றிய தகவல் ஒழுங்காக இல்லை எனவும் கனிமொழி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி எப்போது முடியும் என பொதுமக்கள் காத்திருப்பதாகவும் கனிமொழி ஆவேசம். நியாய விலைக் கடைகளில் முறையாக பொருட்கள் வழங்க கோரி திமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் கபட நாடகம் என மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் விமர்சனம். அத்தியாவசிய பொருட்களுக்கு தமிழக அரசு டெண்டர் கோரியதை அறிந்து திமுக போராட்டம் என புகார். திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்கவில்லை என காமராஜ் பேட்டி. பொதுமக்களுக்கான சேவையை அதிமுக அரசு தடையின்றி தொடர்ந்து செய்யும் எனவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டு இயக்கம் போட்டியிடாவிட்டால் திமுகவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து முக்கிய முடிவு செய்யப்படும். தமிழக மீனவர் பிரச்சனையில் இலங்கை அரசை மத்திய அரசு கடுமையாக கண்டிக்க வேண்டுகோள். தமிழகத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நடிகர் கமலஹாசனின் கனவு பலிக்காது. அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் பேட்டி.
எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அதிமுக மீது தீபா பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் வேதனை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதில் தங்களுக்கு சிக்கல் இல்லை என வைகோ செல்வன் உறுதி. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரியில் குடிமராமத்து பணிகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் ஏரி குளங்கள் 100 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. 30 மாவட்டங்களில் உள்ள 1519 ஏரி குளங்களை தூர்வாரும் குடிமராமத்து பணிகள். இந்த பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 1,45 லட்சம் ரூபாய் மதிப்பில் 17 ஏரிகள் குடிமராமத்து பணிகள் தொடக்கம். சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா தொடங்கி வைத்தார். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் விவசாயிகள் பொதுமக்கள் பங்களிப்போடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நீர்நிலைகளின் குடிமராமத்து பணிகளுக்கு 90% நிதியை நபார்டு வங்கி உடனாக வழங்குகிறது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து 3 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும். ஓ பன்னீர்செல்வம் அணியை சார்ந்த கே பாண்டியராஜன் அறிவிப்பு. பொதுமக்களின் ஆதரவு 100% தங்கள் பக்கம் உள்ளதாக கே பாண்டியராஜன் மகிழ்ச்சி. ஆர்கே நகர் தொகுதியில் தங்கள் அணியைச் சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் எனவும் நம்பிக்கை. ஓ பன்னீர்செல்வம் அணியால் தான் தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என முன்னாள் காவல்துறை உயரதிகாரி திலகவதி நம்பிக்கை. 35 ஆண்டுகளாக நேர்மையாக பணியாற்றிய ஓய்வுக்கு பின்னர் சமூக பணியாற்ற ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்ததாக மகிழ்ச்சி. கிருஷ்ணா நதிநீர், ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஓபிஎஸ் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்ததாக திலகவதி பாராட்டு. ஓபிஎஸ் அணியால் தான் தமிழகத்திற்கு நன்மை செய்ய முடியும் எனவும் திலகவதி நம்பிக்கை. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கும் வரை போராடுவோம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உறுதி. நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம். அடுத்த வாரம் அனைத்து மாவட்ட தலைமை கல்வி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என திருநாவுக்கரசர் அறிவிப்பு. தமிழ்நாடு மின்வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை. பல்வேறு பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வுகள் முடிந்து பல மாதங்கள் கடந்துள்ளதாக ராமதாஸ் தகவல். மின்வாரிய பணியிடங்களுக்கான நேர்காணல் தேதியை இதுவரை அறிவிக்காததால் தேர்வாளர்கள் பாதிப்பு எனவும் புகார். உடனடியாக நேர்காணல் நடத்தி மின்வாரிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தல். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய் பழுதால் மின் உற்பத்தி பாதிப்பு. கடந்த 10ஆம் தேதி முதல் கொதிகலன் பழுதால் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. கொதிகலன் குழாய் பழுது நீக்கப்பட்டு மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. திருப்பூர் மற்றும் கோவையில் விசைத்தறி தொழிலாளர்கள் நடத்தி வரும் வேலை நிறுத்தம் 15வது நாளாக நீடிப்பு. விசைத்தறியில் உற்பத்தியாகும் காடா துணிக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதில்லை எனவும் தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. கழிவு பஞ்சுகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதிப்பதே நூல் விலை உயர்வுக்கு காரணம் எனவும் புகார். இதுவரை 400 கோடி ரூபாய் இழப்பு, 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் தகவல். ஈரோட்டில் பிறந்து 1 மாதமே ஆன பச்சிளம் குழந்தை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயற்சி. கருங்கல்பாளையத்தில் 1 மாத ஆண் குழந்தையை வைத்து கும்பல் ஒன்று பேரம் பேசுவதாக போலீசாருக்கு தகவல். மீட்கப்பட்ட குழந்தை பாலகிருஷ்ணன் ரேஷ்மா தம்பதியின் 4வது குழந்தை என்பது கண்டுபிடிப்பு. யுவராஜ், கோமதி தம்பதி உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. செங்கம் அருகே வனப்பகுதியில் தேங்கியுள்ள குட்டையில் தண்ணீர் எடுத்து வரும் அவலம். மண்ணான்பட்டி பகுதியில் பருவமழை பொய்த்ததால் கடும் வறட்சி. கடந்த 6 மாதமாக குடிநீர் இல்லாமல் தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை. குட்டையில் தண்ணீர் எடுக்க வனத்துறையினர் தடுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் அருகே சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் கழிவு மண்ணை தனியார் சிமெண்ட் ஆலை பயன்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு. தனியார் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்டு சுற்றுவட்டார மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இரவு நேரங்களில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. சிமெண்ட் ஆலையிலிருந்து வெளியேற முடியாமல் ஏராளமான லாரிகள் காத்திருப்பு. தமிழகத்தில் உள்ள ஆறுகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வார நடவடிக்கை எடுக்க அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. கடும் வறட்சியால் விவசாயிகள், பொதுமக்கள் மிக மோசமான பாதிப்புகளை சந்திப்பதாக வேதனை. வரும் காலங்களில் வறட்சி பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பது தமிழக அரசின் கடமை என்றும் அறிவுறுத்தல். நீர்நிலைகளை சரியான இடைவெளியில் தூர்வாருவதன் மூலம் ஆண்டுக்கு 100 TMC நீரை சேமிக்க முடியும் எனவும் வலியுறுத்தல். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக EVKS இளங்கோவன் குற்றச்சாட்டு.
அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் என புகார். சென்னை பல்கலைக்கழக முறைகேடுகளை விரைவில் அம்பலப்படுத்த உள்ளதாகவும் EVKS இளங்கோவன் தகவல். முதலமைச்சர் பழனிசாமிக்கு பணம் கொடுக்க வேண்டும் என கோரி பல கல்லூரிகளில் வசூல் வேட்டை நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகள் மீது கார் மோதிய விபத்து. அகரத்திருநல்லூரில் சிறுமிகள் ஸ்ரீஜா, அஸ்மிதா ஆகிய இருவரும் சாலையில் விளையாடிய போது விபரீதம். கார் மோதிய வேகத்தில் சிறுமி ஸ்ரீஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திய காரை கவிழ்த்து பொதுமக்கள் போராட்டம். கன்னியாகுமரி அருகே தக்கலையில் தனியார் நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். PSCL நிதி நிறுவனத்தில் மாதாந்திர தவணை மூலம் ஆயிரக்கணக்கானோர் பல கோடி ரூபாய் முதலீடு. தனியார் நிறுவனம் நிதி மோசடியில் ஈடுபடுவதாக கூறி மத்திய அரசு முடக்கியது. தங்கள் முதலீட்டை திரும்ப பெற்றுத்தர கோரி பாதிக்கப்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு காரில் கடத்த முயன்ற 700 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். தோவாளை பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை. நிற்காமல் சென்ற காரை துரத்திய போது பார்வதிபுரம் பகுதியில் காரை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓட்டம். காருடன் 700 கிலோ அரிசியை பறிமுதல் செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் தீக்குளிக்க முயற்சி. பூ வியாபாரி விஜயலட்சுமியை முன்னாள் கவுன்சிலர் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 4 பேர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. புகார் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து உடல் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி. விஜயலட்சுமியை அப்புறப்படுத்தி அதிகாரிகளிடம் மனு கொடுக்க அழைத்துச் சென்ற போலீசார். அம்பாசமுத்திரம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகளால் 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சேதம். அரவன் குடியிருப்பு தோட்டத்திற்குள் புகுந்து காட்டு யானைகள் தென்னை குருத்துக்களை சேதப்படுத்தியதாக புகார். காட்டு யானைகளால் லட்சக்கணக்கில் இழப்பு என விவசாயிகள் வேதனை. யானைகளின் அட்டகாசங்களை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். ஆத்தூர் உழவர் சந்தை வேளாண் துறை அதிகாரி சக்கரவர்த்தி வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளை. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்திற்கு குடும்பத்தாருடன் சென்றிருந்த போது துணிகரம். பீரோவை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை. கைரேகை நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை. கும்பகோணம் நகரில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை 1 மாதத்திற்குள் அகற்றாவிட்டால் போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் மகேந்திரன் பேட்டி. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி CBI சார்பில் நாளை உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் உண்ணாவிரதம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தூத்துக்குடியில் ஸ்பிக் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் புதியதாக அரசு மதுபான கடைகள் அமைக்க கடும் எதிர்ப்பு. நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டம். மதுபான கடைகள் திறக்கக்கூடாது என பொதுமக்கள் இணைந்து நாம் தமிழர் கட்சியினர் புகார் மனு. பாலித்தீன் விற்பனையை தடை செய்ய கோரி நூதன முறையில் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் இளைஞர்கள் மனு. இளைஞர்களை தடுத்து நிறுத்தி வாழை இலைகளை பறித்த போலீசார். கடைகளில் விற்பனை செய்து வரும் பாலித்தீன் பைகளை உடனடியாக தடை செய்ய கோரிக்கை. பாலித்தீன் பயன்பாட்டால் நிலத்தடி நீர் அளவு குறைந்து வருவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தூத்துக்குடி ஐயனடைப்பு பஞ்சாயத்து பகுதிகளில் குடிநீர் வழங்காததை கண்டித்து போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டம். கடந்த பல மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் வேதனை. சிவகங்கை அருகே நடந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் 35 ஜோடி மாடுகள் பங்கேற்பு. ஒத்தக்கடையில் நடந்த போட்டியில் பெரிய மாடுகளில் 18 ஜோடிகள் 8 கிலோமீட்டர் கலந்து கொண்டன. 6 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை கடக்க 17 ஜோடி சிறிய மாடுகள் சீறி பாய்ந்தன. மாட்டு வண்டி பந்தயத்தை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டுகளிப்பு. கோவில்பட்டி அருகே உள்ள செட்டிக்குறிச்சியில் பாரத ஸ்டேட் வங்கி கிளை அமைக்க கோரி போராட்டம். செட்டிக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் கோரிக்கை. அரசின் உதவித்தொகையை பெற வசதியாக ATM கார்டுகள் வழங்கவும் வலியுறுத்தல். 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். திருச்செங்கோடு அருகே கடந்த 2 மாதமாக குடிநீர் வழங்கவில்லை என பொதுமக்கள் புகார். காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். பல முறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் அலட்சியப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. நகராட்சி பொறுப்பு ஆணையாளரின் உறுதிமொழியை அடுத்து கைவிடப்பட்ட போராட்டம்.
விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க கோரிக்கை. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய தொழிலாளர்கள் தர்ணா போராட்டம். வறட்சியால் பல்லாயிரம் விவசாய தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக தகவல். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்ற போராட்டக்காரர்கள். வெளிநாட்டில் கொத்தடிமையாக உள்ள கணவரை மீட்டுத் தர கோரிக்கை. சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட சித்ரா என்ற பெண் புகார் மனு. கடந்த 5 ஆண்டுகளாக தனது கணவர் மலேசியாவில் அவதிப்படுவதாகவும் வேதனை. தொலைபேசி மூலம் தனது கணவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் சித்ரா தகவல். சத்தியமங்கலம் பகுதியில் மரங்களை வளர்க்க 1 லட்சம் விதை உருண்டைகளை தூவிய மாணவர்கள். பறவை முறைப்படி விதைகளை விதைத்து பசுமை திட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்பு. கருவேல மரங்கள் அகற்றப்பட்ட இடங்களில் புதிய மரக்கன்றுகளை வளர்க்க திட்டம். பவானி ஆற்றங்கரை மற்றும் பண்ணாரி வனப்பகுதியில் விதைகளை தூவிய மாணவர்கள். ராமேஸ்வரத்தில் வாழும் வட இந்தியர்கள் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். ஒவ்வொருக்கொருவர் வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைவரின் வாழ்க்கையும் வண்ணமயமாக அமைய வேண்டும் என வட இந்தியர்கள் வாழ்த்து. ரூபாய் நோட்டு அறிவிப்பை தொடர்ந்து ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் முழுமையாக தளர்வு. ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்கும் உச்சவரம்பு 50,000 ரூபாயாக உயர்வு. தற்போதும் பண தட்டுப்பாடு முழுமையாக நீங்கவில்லை என வங்கி ஊழியர் சம்மேளனம் குற்றச்சாட்டு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது.